வணக்கம் கபடி உறவுகளே. மேட்ச் 10 என்ஏ அகாடமி வெர்சஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த போட்டி பயங்கர விறுவிறுப்பாக வந்திருக்கும் போது இந்த போட்டி ஹைலைட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது. இந்த போட்டி எங்கே நடைபெறுகிறதுனா சென்னை வேலம்மாள் இன்ஸ்டியூட்டில் தான் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த போட்டியில் மொத்தம் 16 அணிகள் கலந்துருக்காங்க. இதில் மொத்தம் 4 போலாக பிரித்து 16 அணிகள் விளையாடுறாங்க. இதில் 2 போல் டீம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த போட்டி தான் இப்போ விறுவிறுப்பாக தொடங்கியிருக்கு. வேல்ஸ் யூனிவர்சிட்டி வெர்சஸ் என்ஏ அகாடமி. இரு அணிகளும் சிறப்பான ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணிகளுங்க. நட்சத்திர வீரர்கள் 2 அணிலையும் நிறைய பேர் இருக்காங்க. அடடா அருமையான ஒரு டச் பாயிண்ட்டுங்க. ரொம்ப ஈஸியாக டச் பண்ணியிருக்காரு ரைடரு. ரொம்ப ஈஸியாக ஒரு புள்ளி எடுத்திருக்காரு ரைடரு. ரீப்ளே பார்க்கலாம் பாருங்கள். பல்கில் பல்க் போட்டு ஒரு நல்ல பாடியை கீழே குனிஞ்சு தொட்டாருங்க. சூப்பரான ஒரு டச் பாயிண்ட்டு. வேல்ஸ் யூனிவர்சிட்டி முதல் புள்ளி எடுத்திருக்காங்க. அஜித் குமார் தற்பொழுது ரைட். அடேங்க அப்பா, ரைட் டிஃபெண்டர் அவசரப்பட்டாருங்க. கொஞ்சம் உள்ள வச்சு அடிச்சிருக்கலாம். டிஃபெண்டர் அவசரப்பட்டார். அழகாக ஸ்கோர் பண்ணிட்டார் அஜித் குமார் அவர்கள். ரொம்ப சூப்பராக டேக்கில் அருமையாக மிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அருமை அருமை அருமை. பிஃபோராக ரைடர் தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படிங்கிறத. இந்த அணியில் தனசேகர், கௌதம் மாதேஸ்வரன், தீபக் சங்கர், அருண்குமார் ஆறுமுகம், ஏ பாரதி, கார்த்திக் போன்றவர்கள் விளையாடிட்டுருக்காங்க என்ஏ அகாடமியில். வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல், அஜித் குமார், சந்தோஷ். தற்பொழுது சூப்பர் டாக்கல் சூப்பர் டாக்கல் சுச்சுவேஷன் அழகாக பிடிச்சிருக்காங்க. சூப்பர் டாக்கல் சுச்சுவேஷன் என்ஏ அகாடமி வெர்சஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ரிப்ளேவில் பாருங்கள். தினேஷ் ஆடுறது அழகாக ஒரு கட்டிங், சிம்பிளியாக ஒரு கட்டிங் போட்டாருங்க. அந்த சட்டக்குன்னு ஒரு கட்டிங் போட்டவுடனே டிஃப்ரெண்ட் ரைடர் மாறிட்டார். மறுபடியும் இப்போ தனசேகர் ரெடி வராரு. தனசேகர் ஒரு சூப்பரான ரைடருங்க. யுவா கபடி சீரீஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். 18 டிஸ்கஸ் அன்றைக்காக விளாண்டாரு. அடாடாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒதுக்கிட்டு பார்த்தாரு. ஆனால் இத்தனை பேர்த்த நிச்சயமாக ஒதுக்க முடியாது. ஒரே ஒரு டிஃபெண்டர் வந்தார்னா அவர் ஒதுக்கிவிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கரெக்டாக இருக்கும். ஆனால் இத்தனை பேர் ஒதுக்குறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ரீப்ளே என்ன பாருங்கள். லெஃப்ட் ஆச்சு கவர் பண்ணுறாரு, ஒதுக்கி விட்டார். அடுத்து லெஃப்ட் கார்னர் அழகாக கவர் பண்ணுறாரு பாருங்கள். என்ன ஒரு கவருங்க. அப்படியே ரீபூட் எடுக்கிறீங்கன்னா எடுத்துட்டாங்க. அடேங்கப்பா சூப்பராக டேக்கிள் பண்ணிட்டாருங்க. இதுவும் சரியான டேக்கிள். வேல்ஸ் யூனிவர்சிட்டி டிஃபெண்டர் பரத் உள்ளே இருக்கார் களத்தில். என்ஏ அகாடமியில் பரத் விளாட்றாரு. தினேஷ் ரைடு. தினேஷும் யுவா கபடி பிளேயர், யுவா கபடி சீரீஸ் விளாண்ட பிளேயரு. பரத்தும் யுவா கபடி சீரீஸ் விளாண்ட பிளேயரு. அடேங்கப்பா சூப்பராக முயற்சி பண்ணார். ஆனால் டேக்கிள் சூப்பராக பண்ணியிருக்காரு டிஃபெண்டரு. தினேஷ் எப்படி டேக்கிள் பண்ணுறாரு பாருங்கள். ரைட் கார்னர் அழகாக டபுள் ஆங்கிள் ஹோல் போட்டு பிடிச்சாரு பாருங்கள். சூப்பரான ரிலீஃபுங்க. அருமையாக வெளிப்படுறாரு. ஜெட் பசுபதியோட ஒரு மாசான ரிலீஃப் தானுங்க அது. சூப்பராக வெளிப்பிருக்காரு பசுபதி. அட்டா என்னமா ஆல் அவுட் பொசிஷன் 2 ரைடர் டிஃபெண்டர் ஒடிச்சிருக்காரு பசுபதி. அழகாக ஒதுக்கி அதை டுக்கி போட்டு போயிருக்காருங்க. சூப்பராக வெளியே போயிருக்காரு. கமால் மூமெண்ட். இது பார்த்தீங்கன்னா கமால் மூமெண்ட். என்ஏ அகாடமி வெர்சஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. 6 நிமிடம் 20 வினாடிகள் இருக்குது. என்ஏ அகாடமி 4 புள்ளிகள், 12 புள்ளிகள் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்காங்க. இப்போ தனசேகர் ரைடு எடுத்திருக்காரு. தனசேகர் இது சூப்பரான ஒரு ரைடுங்க. தனசேகர் ரைடு 2 புள்ளிகள் கிடச்சிருக்கோம். லெஃப்ட் கார்னர் ஆங்கிள் ஹோல்ட் பண்ண பார்த்தாரு, டேக்கிள் பண்ண பார்த்தாரு. அதை அழகாக தனசேகர் தப்பிச்சு வந்துருக்காரு பாருங்க. நான் பாருங்கள் அவருக்கு மேலே தள்ளி விட்டு எகிரிச்சு வந்துட்டாருங்க. ஜெட் பசுபதி சக்திவேல் தற்போது ரைடு வந்துட்டுருக்காரு. நம்பர் 6 பசுபதி. வேல்ஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த ரைடர்களில் பசுபதியும் ஒருத்தர்.
டேக்கிள் நடந்திருக்குங்க. சூப்பராக டேக்கிள் பண்ணியிருக்காரு. கவரு திவா எண்ணி அகாடமியோட பயிற்சியாளர் திவாகர். இவருக்கு வந்து பெங்கால் வாரியர்ஸ் அணியோட ஃபிட்னஸ் கோச்சாக இருந்திருக்காருங்க. ஃபிட்னஸில் வந்து பயங்கரமான ஒரு கோச்சிங்க திவாகர் அவர்கள். ஃபிட்னஸ்க்காக தனியாக வந்து கோர்ஸ்லாம் வந்து படிச்சிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு வீரர். தமிழ் தலைவாஸ் அணியில் விளையாடிருக்காரு. இந்த வீரரும் தற்பொழுது வந்து எண்ணி அகாடமிக்கு பயிற்சியில் சூப்பரான டேக்கிளுங்க. ரொம்ப அருமையாக அவரை வர வச்சு பிடிச்சிருக்காருங்க. அல்லூர் சதீஷை வந்து பிடிச்சிருக்காங்க டேக்கிள் பண்ணி. அப்படியே எகிரி காலில் தாவிட்டாருங்க. டபுள் ஹாங்கில் ஹோல்டையும் பிடிச்சா எந்த பக்கம் நட முடியாது. முதல் பாதி முடிவுட்டுறதுனால முதல் பாதியில் சரிசமமாக இருக்காங்க அணிகள். 14-14 என்கிற புள்ளி கணக்கில் வந்து இருக்காங்க ரெண்டு அணிகளும். பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 14-14 புள்ளிகள் வந்து ரெண்டு அணிகளும் சரிசமமாக இருக்காங்க. தனசேகர் ரைடு, நான் நடந்திருக்குன்னு பார்த்தலாம் நாமளும். எண்ணி அகாடமி 18, வேல்ஸ் யூனிவர்சிட்டி 14 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. தனசேகர் மீண்டும் ரைடு களத்தில் இருந்து 2 பேர்கள் அட்டாக் சூப்பராக தப்பிச்சு போயிருக்காருங்க. ஒரு துடிப்பான ஒரு ஆண்டத்தை வெளிப்படுத்திருக்காருங்க தனசேகர் அவர்கள். எழுதி விட்டார். அவ்வளோதான், ஆல் அவுட் பொசிஷன் எடுத்துட்டாருங்க தனசேகர். சிறப்பு சிறப்பு சிறப்பு. 4 பாயிண்ட்ஸ் எண்ணி அகாடமி. வேலம்மாள் யுவா கபடி சீரீஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேலம்மாள் இன்ஸ்டியூட்டில் தான் இந்த பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து ரிலீவ் ஆகிருக்காருங்க. டிஃபெண்டர் கொஞ்சம் அசால்ட்டாக தானே அவர் இழுத்து வெளியே போட்டு ஒரு லோனை செட் பண்ணுறாரு, அந்த வாய்ப்பு கொடுக்காம. அழகாக தொட்டு வந்துட்டார் பாருங்கள். ஆல் அவுட் பொசிஷன் எடுத்திருக்காரு. 23-14, நேரம் 12:37 வந்து போயிட்டுருக்கு. 12 நிமிடங்கள் 32 வினாடிகள். 9 புள்ளிகள் முன்னிலையில் வந்து எண்ணி அகாடமி இருக்கிறாங்க. இப்போ ஒரு புள்ளி சதீஷ்கரனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 10 வேல்ஸ் யூனிவர்சிட்டி 16, எண்ணி அகாடமி 23, 10 நிமிடங்கள் 25 வினாடிகள். அட்டங்க அப்போ அல்லூர் சதீஷ் டேக்கிள் நடந்திருக்குங்க. சூப்பரான ஒரு டேக்கிள் நடந்திருக்கு. ரைடர் டவுன் பிளேயருக்கு இன்ஜுரி ஆகிருக்குதுங்க. பரத்துக்கு இன்ஜுரி. பரத் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர். ரொம்ப சூப்பரான ஒரு விளையாட்டு வீரருங்க. அவங்க அணியில் வந்து முகிலன், கோகுலக்கண்ணன்லாம் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள். ப்ரோ கபடியில் ஆடின வீரர்கள். ப்ரோ கபடி கனவுல தான் வந்து பரத் அவர்களும் இருக்கார். கூடிய சீக்கிரத்தில் அவருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். டூ டைபிஷன் ரைடர் சேஃப். எத்தனை புள்ளிகள்ங்கிறது நடுவர் போக்குறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது தற்போது வந்து ஹைலைட்ஸ் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனசேகர் ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க. சதீஷ் சரியான டேக்கிள். சதீஷ் கண்ணன் ஹைலைட்ஸ்லேயே வந்து இப்போ 3 முறை வந்து டேக்கிள் பண்ணுறதை பார்க்குறோம் நம்ம. அருமையான ஒரு டேக்கிளுங்க. ரொம்ப பொறுத்திருந்து காத்திருந்து டேக்கிள் பண்ணியிருக்காங்க எண்ணி அகாடமி அணி வீரர்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது யுவா கபடி சீரீஸோட இன்டர் கிளப் கபடி போட்டியில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி வேசஸ் எண்ணி அகாடமி விளையாண்டுருக்காங்க. தற்பொழுது 7 புள்ளிகள் முன்னிலை, அதாவது இப்போ இந்த ஒரு புள்ளி சேர்த்து 8 புள்ளிகள் முன்னிலையில் வந்து எண்ணி அகாடமி இருக்காங்க. 46 செகண்ட் கிட்டத்தட்ட வந்து போட்டி வந்து எண்ணி அகாடமிக்கு கைக்கு சென்றுச்சு. டேக்கிள் ரைடர் இன்னும் முயற்சி பண்ணி தான் டேக்கிள் ஆகிருக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் ரைட் ஆக்கிருக்கலாம். அவர் விட்டுட்டார்.
மேட்ச் இன்னும் ரைடருக்கு 11 செகண்ட் இருக்குது, 10 செகண்ட் இருக்குது. 8 7 6 5 4 3 2 1 0. கடைசி ரைட், வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஆடக்கூடிய கடைசி ரைட். இந்த போட்டியில் என்ஏ அகாடமி வெற்றி பெற்றிருக்காங்க. 7 புள்ளிகள் முன்னணியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, வெற்றி பெற போகிறாங்க. தொட்டு கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தொட்டு கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்ச் கிட்டத்தட்ட என்ஏ அகாடமி கைக்கு வந்து போயிடுச்சு. 7 புள்ளிகள் முன்னிலையில் போட்டி போயிட்டுருக்கு. இது வந்து லாஸ்ட் ரைடு. ரைடருக்கு இன்னும் 20 செகண்ட். மேட்ச் டைமிங் முடிஞ்சிருச்சு. ரைடர் டைமிங் மட்டும் இருக்குது. 17 செகண்ட், 18 செகண்ட், 16 செகண்ட், 14 செகண்டு. தனசேகர் ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் அந்த போட்டியில் வந்து பண்ணாருங்க. தனசேகர், தினேஷ், பரத் பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ஜெட் பசுபதி, கோகுல், அல்லூர் சதீஷ் இதெல்லாம் வந்து சூப்பரான அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 22க்கு 29 என்கிற புள்ளி கணக்கில் போட்டி வந்து போயிருக்கு. ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 7 புள்ளிகள் வந்து எடுத்திருக்காருங்க நம்ம தனசேகர்.